வங்கி திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். இப்போ ஒரு பீரியடு ஒரு ஒரு 1 இயரை 2 ஆஃப் எடுத்துக்கலாம். மொதல் 6 மந்த்து வங்கி தேர்வுக்கு ரிசல்ட் ஃபுல்லாக வரும். செகண்ட் 6 மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வங்கி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாமும் நடக்கும். அப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறோம், இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது யாராக இருந்தாலும் முதல்ல பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆப்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரு ஸ்பீடும் வேணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் அக்யூரஸியும் வேணும். அப்போ இந்த ஸ்பீடு, அக்யூரசி, ஒரு ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக ஒரு ஐடியா ஃபுல்லாக எங்கே கிடைக்குன்னா பேங்க் எக்ஸாம் தான் கிடைக்கும். நானுமே டிகிரி முடித்த ஸ்பாட்டு 96ல் மேக்ஸ் முடிக்கிறேன். முடிச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது பேங்க் எக்ஸாம் தான். அப்போ பிஎஸ்ஆர்பி போர்டு, பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்கும். எல்லா பேங்க்கும் சேர்த்து கால் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஐபிபிஎஸ் போர்டு தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அந்த பேங்க் எக்ஸாம் போகும்போது தான் நமக்கு இந்த ஸ்பீடு, டெய்லி டெஸ்ட் போடுற ப்ராக்டிஸ் எல்லாமே வரும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தைரியமாக பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 3 மாதத்தில் பவுண்டேஷன் பக்காவாக போட்டுடலாம். 3 மாதத்தில் பவுண்டேஷன். ஒரு பிகினராக இருக்கீங்க, அதில் பேங்க் எக்ஸாம் ஃப்ரெஷராக நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக, அதாவது ஆசிலேஷனே ஆக வேண்டாம். என்னுடைய பிரதரோ சிஸ்டரோ அவங்களுடைய பொண்ணு பையன் இருந்தால் கூட நான் மொத்தம் எடுத்த உடனே நான் படிக்க சொல்லுறது பேங்க் எக்ஸாம் தான் படிக்க சொல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ங்கிறது ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 16 எக்ஸாம் மேலே எழுதுவீங்க. 16 எக்ஸாம் எழுதும் போது ஒரு முதல் 2-3 எக்ஸாம் ஒரு மாதிரி விட்டா கூட 4வது எக்ஸாம் உங்களுடைய வேகத்தை கூட்டுவீங்க. 5வது எக்ஸாம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அப்போ இந்த பேங்க் எக்ஸாமுக்கு ஒரு பேட்டர்ன், இந்த 3 மாதம் பேட்டர்ன் தான், இந்த 3 மாதம் ப்ரிப்பரேஷன். அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராக்டிஸ் லிமிட்டட் சிலபஸ், வாஸ்ட் சிலபஸ் கிடையாது, லிமிட்டட் சிலபஸ். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வகுப்புகள் ஏன்னா இலவச அறிமுக வகுப்பு ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க உங்களுக்கு டெமோ கிளாஸ் எடுப்பாங்க. கம்மிங் 16 ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லா சென்டர்லையுமே, ஏன்னா காலையில் 9:30க்கு பேங்கிங் ஓரியன்டேஷன் நடக்கும். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓரியன்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. பேங்க் எக்ஸாம் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணணும்னு பார்க்கணும். நான்லாம் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு வாரம் படிக்கும்போது 96ல் ஒரு வாரம் கரெக்டான கைடன்ஸ் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாப்புல எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான கைடன்ஸ் இருந்தால் போதும், பேங்க் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அடுத்து அப்கமிங் எக்ஸாம் இப்போ 2024-25 பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணுறது ஆர்ஆர்பி. அப்போ ஆர்ஆர்பின்னா என்னென்னா ரீஜனல் ரூரல் பேங்க். ஏன்னா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்கிறது முந்தி பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேங்க், பல்லவன் பேங்க்ன்றது இப்போ ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி நமக்கு என்னென்னா ஆர்ஆர்பின்னு வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு பிஓ கிளர்க்கு, ஏன்னா இது ஒரே டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கிளர்க்கும் அப்ளை பண்ணிக்கிடணும், பிஓ அப்படின்னா வெவ்வேறு டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும். அப்போ இந்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதில் பிஓவும் தமிழில் இருக்கும், கிளர்க்கும் தமிழில் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் நாளைக்கு கூட கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ஜூன் மாதம் கால்ஃபர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் எப்போவுமே பிஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு இயரில் செகண்ட் ஹாஃப் ஜூன்லேருந்து டிசம்பர் வரை பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் எக்ஸாம் பிஸியாக இருக்கும். அடுத்த இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ ஐபிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வங்கிகள் நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்குது. அந்த 11 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கால்ஃபர் பண்ணுவாங்கன்னா கிளர்க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இதனுடைய கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ கால்ஃபர் பண்ணுவாங்க. இது இங்கிலீஷில், ஹிந்தியில் தான் இருக்கும். அதுமாதிரி எஸ்பிஐ பிஓ நெக்ஸ்ட் கால்ஃபர் வரும். ஏன்னா அடுத்த ஸ்டேட் பேங்க் கிளர்க்கு கால்ஃபர் வரும். அதுக்கும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸ் கிட்டத்தட்ட சேம் பேட்டர்னாக தான் இருக்கும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, இங்கிலீஷ், இந்த 4மே ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு அப்கமிங் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூலை மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஆகஸ்ட் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது போக நமக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரேட் பி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் சொல்லி கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாம் நேஷனல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் 4 இருக்குது. ஓரியண்டல், யுனைடெடு, நேஷனல் இன்சூரன்ஸு, யுனைடெட்னு சொல்லிட்டு 4 இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, இதுக்கும் கால்ஃபர். எல்லாத்துக்குமே சேம் பேட்டர்ன் தான். ஆனால் நீங்கள் தைரியமாக உட்காந்து படிக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக டிகிரி முடித்தவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது இதுதான். இங்கே வரக்கூடிய எக்ஸாமுடைய ஸ்பீடை வச்சு, எக்ஸாமுடைய அக்யூரஸியை வச்சு நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணலாம். அதனால் ஒரு 3 மாதம் நல்ல பவுண்டேஷன் போட்டுக்கலாம். இப்போ ஏஜ் லிமிட்டு, இப்போ ஒரு கிளர்க் எக்ஸாம்னு வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் என்னங்கன்னா பிஓவாக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான்.
எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். எம்பிபிஎஸும் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங்கும் முடிச்சிக்கலாம், லாயரும் முடிச்சிக்கலாம், எனி டிகிரி ஒன்று முடிச்சுக்கிடணும். அப்போ கிளர்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி. ஏஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28, இது வந்து ஜென்ரல் கோட்டாக்கு. பிஓக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன, எனி டிகிரி. ஆக்சுவலாக இந்த ஐபிபிஎஸ் கால்ஃபர் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் விடும்போது கிளர்க்குக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 10th தான் வச்சுருந்தான். நாங்கள் படிக்கும்போது பிஎஸ்ஆர்பி படிக்கும்போது கிளர்க்குக்கு குவாலிஃபிகேஷன் 10th தான். அப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கிளர்க்குக்கு வந்து 10th தான் வச்சுருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆக்கிட்டாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் அப்போ அகைன் நம்ம டிகிரி கிளர்க்குன்னா கம்மியான வேலை பிஓ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்குமே நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, டிகிரி தான். அப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் அந்த ஐபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும்போது ஒரு பேரண்ட்ஸோட ஒரு பொண்ணு வந்து இன்ஜினியரிங் முடித்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ண வர்றாங்க. அப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் 10th குவாலிஃபிகேஷனு இப்போ கிளர்க்கு ஐபிஎஸ் கிளர்க்கு கால் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க 10th குவாலிஃபிகேஷன் என் பொண்ணு அப்ளை பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வர்றாங்க, அதே ஐபிஎஸ் கிளர்க்கு தான் டிகிரி குவாலிஃபிகேஷன். அந்த பொண்ணு அட்மிஷன் போடுறாங்க, அந்த பொண்ணு படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து அப்படிலாம் பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான். அப்போ கிளர்க்கு சிலவங்க கிளர்க்குக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, பிஓ கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிலவங்க பிஓக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, கிளர்க்கு பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த இடத்துல அப்படிலாம் பிரிச்சுலாம் பார்க்க வேண்டாம், எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்கள். டிகிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளர்க்குக்கு 20 to 28, ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 21 to 30. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ வந்து கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சியாக இருந்தால் 28 + 5 33 வயசு வரை எழுதலாம். இதே நமக்கு வந்து பிஓவாக இருந்ததுன்னா 30 + 5 35 வரை எழுதலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதலாம். இப்போ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 31 வயசு வரை எழுதலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 33 வயசு வரை எழுதலாம், 3 இயர்ஸ். அப்போ ஓபிசிங்கிறது என்னென்னா கிரிமி லேயர் இருக்கணும். ஏன்னா கிரிமி லேயர் இல்லாமல் நான் கிரிமி லேயரில் இருந்தால் தான் நீங்கள் ஓபிசி லிமிட்டட். உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் ஏன்னா 8 லட்சத்தை தாண்டி இருந்தால் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வர மாட்டீங்க, ஜென்ரல் கேட்டகரி தான் மட்டும் தான் வருவீங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, அவங்க சர்வீஸ் முடிச்சதுலேருந்து 3 வருஷம், அதில் டிசபிள் பர்சன் இருந்தால் 8 வருஷம். இப்போ வந்து கிளர்க்கு பிஓ இதனுடைய எக்ஸாம் டைப்பு ப்ரிலிமினரியாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் ரெண்டுக்குமே. கிளர்க்குக்கும் அதே தான், ப்ரிலிம்ஸ்க்கு அதே தான், மெயின்ஸ்க்கு அதே தான். இப்போ கிளர்க்கு எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 45 நிமிஷம், மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 hours. காம்போசிட் டைம்னா நம்ம எந்த டைமே எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறது நீங்கள் ஆன்லைனில் தான் எழுத போகிறீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் ஆன்லைனில் தான் எழுத போகிறீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 45 நிமிஷம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 2 hours. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் சொல்லும்போது இது நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்ஆர்பி பேட்டர்ன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க். இதில் ரீஜனல் ரூரல் பேங்க்ல என்னென்னா ரீசனிங்கும் நியூமெரிக்கல் எபிலிட்டி 2 டாபிக் தான். அப்போ 2 டாபிக் பார்க்கும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 40 கொஸ்டின், இது ஒரு 40 கொஸ்டின், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு 40 மார்க். நெகட்டிவ் மார்க் உண்டா? கண்டிப்பாக உண்டு. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். அப்போ ஒரு கொஸ்டின் 1 மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1/4 எவ்வளோ கேட்டிங்கன்னா 0.25 என்ன கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க். மொத்தம் 80 கொஸ்டின் 80 மார்க். அப்போ இந்த இடத்துல என்ன வரலன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் வரல. அப்போ இங்கிலீஷுங்கிறது மெயின்ஸில் வரும், ப்ரிலிம்ஸில் வராது. அப்போ வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்போ எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும் கேட்டிங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் கான்ஃபிடன்ஸ் வரும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஒன்லி ஆப்டிடியூட் மட்டும்தான், மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான். மேக்ஸ் ரீசனிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன கிளியர் பண்ணுறது ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேட்டர்ன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மெயின்ஸு. ஏன்னா மெயின்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ரீசனிங்கு 40 கொஸ்டின்ஸு. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு 40 கொஸ்டின்ஸ். அப்போ 40 இது போய் எக்ஸ்ட்ரா வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷு 40 கொஸ்டின், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து வரும் 40 கொஸ்டின், கம்ப்யூட்டர் நாலேஜ் சிம்பிளாக இருக்கும் 40 கொஸ்டின். மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனிங்காக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் 1.25 மார்க். அப்போ நமக்கு 50 மார்க் மேக்ஸ் ரீசனிங்க்கு. இங்கிலீஷ்க்கு 1 மார்க். கம்ப்யூட்டருக்கு வந்து 0.5 மார்க், அதனால் 20 மார்க். ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு 1 மார்க், 40 மார்க். மொத்தம் 200 மார்க். ஏன்னா அப்போ ப்ரிலிம்ஸு 80 கொஸ்டின் தான். ஆனால் நமக்கு மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 200 கொஸ்டின் 200 மார்க்.
இப்போ ஆப்டிடியூட் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன், இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி போடுவோம், அல்லது அப்ராக்சிமேஷன். இது ஒரு முக்கியமான 555 சாப்டர் அப்படிம்பாங்க. நம்ம எடுத்த உடனே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது 555. இது ஒரு 5 மார்க் கேட்பாங்க, இது ஒரு 5 மார்க் கேட்பாங்க, இது ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எத்தனை மார்க் கவர் ஆயிரும்? 15 மார்க் கவர் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், கூட்டல் கழித்தல் ஒரு 5 மார்க்கு, அப்புறம் நம்பர் சீரீஸு, ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர் அல்லது ராங் நம்பர் ஒரு 5 மார்க்கு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இந்த 3மே நல்லா சாலிடாக வச்சுக்கிடணும். எந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணாலும் இந்த 3 இருக்கும். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ் ஆகும். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபிகராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு 5 மார்க்கு, கேஸ்லெட் 5 மார்க். அப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் அதை தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். டேட்டா இன்டர்பிரேஷன் முக்கியத்துவம் கொடுக்குன்னா அதுக்கு முன்னுக்கிட்டே அர்த்தமெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ, பர்சன்டேஜ், ஆவரேஜ், ஏன்னா இந்த 3 சாப்டரும் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து இந்த சாப்டர் ப்ரிப்பேர் பண்ண முடியும். டேட்டா இன்டர்பிரேஷனில் ஒரு 4 மாடல் இருக்குது. ஏதாட்டும் ஒரு மாடலுக்குமா 5 மார்க்கு. கேஸ்லெட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதில் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அப்போ நமக்கு 25 மார்க் இதுலேயே கவர் ஆகிடுது. இதை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் அர்த்தமெட்டிக். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுப்பேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சு பார்த்தா தான் ஆன்சர் வரும். அர்த்தமெட்டிக் கான்செப்ட் புரிஞ்சால் ஆன்சர் வந்துடும். ஆனால் அர்த்தமெட்டிக் நீங்கள் எப்படினாலும் மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்தாலும் அர்த்தமெட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து அர்த்தமெட்டிக் தான். அப்போ அர்த்தமெட்டிக்கில் என்னெல்லாம் படிக்கிறோம் கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறோம், அடுத்து ஆவரேஜ் படிக்கிறோம், அடுத்து பேசன்டேஜ் படிக்கிறோம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப், அலிகேஷன் மிக்சர் படிக்கிறோம், டைம் அண்ட் ஒர்க் பைப் அண்ட் சிஸ்டம் படிக்கிறோம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் படிக்கிறோம், போட் அண்ட் ஸ்ட்ரீம் அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் ட்ரெயின்ஸ் படிக்கிறோம், ப்ராபபிலிட்டி படிக்கிறோம், பெர்முடேஷன் காம்பினேஷன் படிக்கிறோம். 10 சாப்டர் வருது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டே இருந்தால் நம்ம வந்துடும். முதல் தடவை சரிங்க ஒரு 5 நிமிஷம் ஆகுது, அதே கணக்கு திரும்ப செய்யுங்க, 4 நிமிஷம் அதே கணக்கு திரும்ப செய்யுங்க, 3 நிமிஷம் அதே கணக்கு திரும்ப செய்யுங்க, 2 நிமிஷம் அதே கணக்கு திரும்ப செய்யுங்க, 1 நிமிஷம் திரும்ப பேனா பிடிக்காமல் செஞ்சு பார்த்துடலாம். அப்போ ஒரே சாப்டர் காலையில் ஒரு சாப்டர் பார்க்குறீங்க, அதே சாப்டர் 10 மணிக்கு பார்க்குறீங்க, அதே சாப்டர் 2 மணிக்கு பார்க்குங்க, அதே சாப்டர் நைட் பார்க்குங்க, அந்த சாப்டர் நீங்கள் தான் பெரிய கிங்காக இருப்பீங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தடவை பார்த்துட்டு அதை விட்டுருவோம். அப்படி தான் விடக்கூடாது. அர்த்தமெட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அர்த்தமெட்டிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சாப்டரும் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல மேக்ஸை தரவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா 1லேருந்து 50 ஸ்கொயர் வர கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1லேருந்து 30 கியூப் வர மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ப்ரைம் நம்பர் டேபிள் 13வது வாய்ப்பாடு, 17வது வாய்ப்பாடு, 19, அதில் தான் நம்ம வந்து பெருக்கல் வகுத்தல் ரெண்டுலையுமே நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுவோம். அப்போ ப்ரைம் நம்பர் டேபிளை நல்லா படித்து வச்சுக்கிடணும். படித்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிடியூட் வந்து ஸ்பீடு கூடிடும். ஆப்டிடியூடில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாவே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பாருன்னு சொல்லி நிற்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் வருது? ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், இந்த ஏபிசிடி அதுக்குள்ள நம்பர் வேல்யூ கொடுத்து ஆல்பா நியூமெரிக் கேட்பாங்க. பிளட் ரிலேஷன் அதை வச்சு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கோடிங் டீகோடிங் ஒரு ஏதோ ஒரு கோடிங்க்கு ஏதாட்டும் ஒரு கான்செப்ட் கொடுத்து அதே மாதிரி என்ன வரும்னு சொல்லி கோடிங் டீகோடிங். ரேங்கிங், எத்தனை ரேங்கிங்கில் பாருங்க. டைரக்ஷன், என்ன டைரக்ஷனில் இருக்காங்க, டைரக்ஷன். சிலாகிசம் பாசிபிலிட்டி சிலாகிசம். இன்இக்வாலிட்டி, ஏன்னா இன்இக்வாலிட்டிலாம் ஈஸியானது, 2 நிமிஷத்தில் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்புட் அவுட்புட்டுங்கிறது மெயின்ஸில் தான் வரும். ஏன்னா அடுத்த பஸ்ஸில்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதுதான் நமக்கு மெயின். 4 இது கேட்கும். அப்போ பஸ்ஸில்ஸு 3 மார்க் வச்சு கேட்கலாம், இல்லைன்னா 5 மார்க் வச்சு கேட்குறாங்க. பஸ்ஸில்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள் கொடுத்து ஒரு பஸ்ஸில்ஸ் கேட்கலாம், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்காந்துருக்கிறத வச்சு கேட்கலாம், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நார்த்து சவுத் பேஸில் உட்காந்துருக்க மாதிரி, டேட் மந்த் இயர் பேஸ்டாக கேட்கலாம், டெஸ்டினேஷன் எந்தெந்த டெஸ்டினேஷன் சிஇஓ டெஸ்டினேஷன் வச்சு பஸ்ஸில் கேட்கலாம். இந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அடுத்த டேட்டா சஃபிஷியன்சிங்கிறது நமக்கு மெயின்ஸில் கேட்பாங்க. இந்த டேட்டா வந்து சஃபிஷியன்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் நமக்கு மெயின்ஸில் கேட்பாங்க. அப்போ நமக்கு பொறுத்து ரீசனிங் வந்து ஸ்கோரிங் ஏரியா. அப்போ ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மெயின்ஸ்க்குலாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை தான் முதல் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஸ்கோரிங் அப்படியே தூக்கி கொண்டு நிப்பாட்டிடும். 2வது மேக்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, 3வது இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுக்கணும். முதல் எதை அட்டன் பண்ணுறோம், நம்ம 2மே கலந்துலாம் அட்டன் பண்ணக்கூடாது. எதை அட்டன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்க் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா செலெக்ஷன். எதை நம்ம அட்டன் பண்ணணும், எந்த கணக்கை அட்டன் பண்ணணும். நம்ம ஒரு கணக்கை விட போகிறோன்னா வாசிக்காமல் விட்டுறணும். அப்போ தான் டைமும் சேர்ந்து சேவ் ஆகும். இப்போ ஸ்கிப் பண்ணுற நாலேஜ் நமக்கு வேணும். அப்புறம் நம்ம போடுறது கண்டிப்பாக அக்யூரேசியாக இருக்கணும். பிறகு டைம் மேனேஜ்மெண்ட், இந்த 4 தான் இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்னா எந்த இடத்துல எவ்வளோ நேரம் எடுக்கணும், நம்ம தான் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கெப்பாசிட்டி டிஃபர் ஆகும். அப்போ வந்து ஒரு கணக்கையோ ரீசனிங்கோ செலக்ட் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணணும். நமக்கு வந்து செலக்ட் பண்ணாவே இன்னொன்று என்ன பண்ண போகிறோம், ஸ்கிப் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அக்யூரேசி போடக்கூடியது கண்டிப்பாக ரைட்டாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/4 நெகட்டிவ் மார்க்கு. அப்போ நமக்கு வந்து 4 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா கரெக்டாக போட்ட ஒரு கொஸ்டின் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அப்போ வந்து இது அடுத்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
10 கொஷினுக்கு ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் ஒரு 5 கொஷின், அதுக்கு ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கணும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அதுக்கு ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கணும். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் கேல்குலேட்டர் 10 கொஷின், அதுக்கு ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து மேக்ஸ் ஆக்சுவலாக 45 நிமிஷம், அதில் மேக்ஸ் போடுறதுக்கு 25 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க, ரீசனிங்க்கு 20 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. ரீசனிங் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து மேக்ஸுக்கு நமக்கு டைம் தான் மெயின். அதுக்கு தான் இங்கே ப்ராக்டிஸ். உங்களுக்கு டைம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 45-60 நாள் தான் எங்களுடைய கைடன்ஸ் தேவைப்படும். அப்புறம் நீங்களே உட்காந்து படித்து பாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த அளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா டெஸ்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க. காலையில் ஒரு டெஸ்ட், சாயந்தரம் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அப்போ ஒரு 7 நிமிஷம், 10 நிமிஷம், 17 நிமிஷம், இதுக்கு ஒரு 8 நிமிஷம். இதான் அரித்தமெட்டிக். அப்ளிகேஷன் ப்ராப்ளங்கிறது அரித்தமெட்டிக். 10 to 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா லாஸ்ட் டைம். இதேமாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்இக்வாலிட்டி 2 நிமிஷம், 3 to 5 கொஸ்டின் இருக்கும். கோடிங் டிகோடிங் நமக்கு என்ன 2 நிமிஷம் தான். ஆல்ஃபா நியூமரிக் 3 நிமிஷம். டைரக்ட், அதாவது ரீசனிங்கில் லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 1 நிமிஷம். ஏன்னா லாஜிக் கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். செய்கிறது கடற்கடன்னு செஞ்சிடலாம், 1 நிமிஷத்தில் அடிச்சுட்டு போயிடலாம். டைரக்ஷனில் ஒரு 3 கொஸ்டின் 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். அடுத்தது சிலாகிசம் 3 கொஸ்டின் 2 நிமிஷம். பிளட் ரிலேஷன் நமக்கு வந்து 3 கொஸ்டின் 2 நிமிஷம். அப்போ பேர்ஸ் ஆஃப் லெட்டர் வந்து நமக்கு வந்து 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். அடுத்து பசில்ஸ், ஏன்னா 1 or 2 கேட்பாங்க, நம்ம 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். பசில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 18 to 20 கேட்டுங்க ரிமைனிங் டைம். அப்போ நமக்கு 4, 3, 7, 9, 10, 14, ரிமைண்டிங் 6 to 8 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. எடுத்து நம்ம என்ன போடுறோம்னா பசில்ஸ் போடுறோம். ஸ்பீடு தான். அப்போ இதுதான் நமக்கு பேட்டர்ன். ஏன்னா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும், ப்ரிலிம்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். அப்போ பேங்க் எக்ஸாமுங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டிகிரி முடிச்சிருப்பீங்க, இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பேங்க் எக்ஸாம் தான் சூஸ் பண்ணணும். யாராக இருந்தாலும் முதல்ல சூஸ் பண்ணுறது அதான். ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங் ஆகணும். ரெண்டாவது பேங்க் எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதான் மெயின். அப்போ நியூஸ் பேப்பரில் படித்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷும் கவர் ஆகும், நமக்கு என்னது கவர் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். பேங்க் எக்ஸாம் விட்றாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கம்மிங் ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டே இருப்பாங்க. அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு சின்சியராக உட்காந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.